இங்க விருந்துக்கு வந்த இடத்துல சக்திவேல் அவர் ஆசைப்பட்டபடியே முத்துவேல பாண்டியன் குடும்பத்துக்கு எதிராக பக்காவா திருப்பி விட்டுறாரு. எல்லாரும் சாப்பிட்டு இருக்கிறப்ப பாட்டி வந்துட்டு இந்த ராஜிய கதிர அந்த தாங்குறான், அவ்வளவு தூரம் நல்லா பாத்துக்கிறான். நம்மளா ராஜிக்கு ஒரு மாப்பிள பார்த்திருந்தா கூட இவ்வளவு நல்ல மாப்பிள கிடைச்சிருக்குமான்னு தெரியல. கதிர் மட்டும் இல்ல, வீட்டுல இருக்க எல்லாருமே ராஜி நல்லபடியா தான் பாத்துக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு, நம்ம ரொம்பவே புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படி இப்படி சொல்லிட்டு பாட்டி வந்து பாண்டியன் குடும்பத்தை பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி சொல்றதெல்லாம் கேட்டுட்டுமே முத்துவேல் எதுவுமே கண்டுக்காத மாதிரி அவர் பாட்டு அமைதியா சாப்பிட்டு தான் இருக்காரு. ஆனா பாட்டி சொல்றதெல்லாம் சுத்தமா பொறுத்துக்க முடியாத சக்திவேல் வந்துட்டு இப்படியே விட்டோம்னா அம்மா வந்து இந்த பாண்டியன் குடும்பத்தை பத்தி பெருமையா பேசிக்கிட்டே இருக்கும். ஆல்ரெடி அண்ணன் மனசு மாதிரி இந்த வீட்டுக்கு சாப்பிடறதுக்கே வந்துருச்சு. இப்படியே அம்மா வந்து அவங்க குடும்பத்தை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்துச்சுன்னா அண்ணனோட மனசு டோட்டலா மாறிடும். அப்ப நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். இதுக்கு மேல நம்ம அமைதியா இருக்க கூடாது. ஒட்டுமொத்த சொத்து நமக்கு வேணும்னா அண்ணன் அந்த குடும்பத்தோட சேரவே விடக்கூடாது. இதுக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டணும் அப்படி சொல்லி யோசிக்கிற சக்திவேல் வந்துட்டு நீ நினைக்கிற மாதிரி இந்த பாண்டியன் குடும்பம் ஒன்னும் அவ்வளவு நல்லவங்களா இல்லமா. அப்படி அவங்க நல்லவங்களா இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணிருக்கணும், ராஜி வேற ஒரு பையனை நம்பி போய் ஏமாந்துருச்சு. ராஜியோட வாழ்க்கை கேள்விக்குறியாய் போய் நின்னுட்டு இருக்கு. நம்ம ராஜிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோங்கிறதுக்காக வீட்டுல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். விடிஞ்சா கல்யாணம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. ராஜி ஒருத்தனை நம்பி வந்து ஏமாந்துருச்சு. அவங்க என்ன பண்ணிருக்கணும், ராஜியை கொண்டு வந்து நம்ம வீட்டுல தானே ஒப்படைச்சிருக்கணும். ஆனா இவங்க அதை பண்ணவே இல்ல. இவங்களோட திட்டமே வேற. கோமதியை கல்யாணம் பண்ணிட்டு போய் நம்ம வீட்டுல இருக்க சொத்தெல்லாம் பிடுங்கலாம்னு சொல்லி இந்த பாண்டியனோட நினைப்பு. ஆனா அது எதுவுமே நடக்காம போனதால சரி ராஜியை கதிருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த சொத்தெல்லாம் திரும்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கும்ல. அந்த ஆசையில தான் பாண்டியன் வந்து கதிருக்கு ராஜிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பான் அப்படி சொல்லிட்டு சக்திவேல் வந்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பாண்டியன் மேல பழி தூக்கி போடுறாரு. சக்திவேல் பேசுறதா சுத்தமா பாண்டியனுக்கு பிடிக்கவே இல்ல. நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்களே அப்படி சொல்லி அமைதியா இருந்த பாண்டியன் வந்துட்டு தாமேல கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம சக்திவேல் இப்படி ஒரு பழிய போறதை ஏத்துக்க முடியாம சாப்பிடாம அமைதியா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. பாண்டியன் எந்திரிச்சு போனதுமே கோமதிக்கே இப்ப கோவம் வர ஆரம்பிச்சிருது. இதுக்குனே தேவையில்லாத விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உண்மையிலே ராஜி வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் நாங்க ராஜியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தோமா. சரி அப்படி என்னைய கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு என் வீட்டுக்காரர் உங்ககிட்ட அப்படி என்னதான் சொத்து கேட்டுட்டாரு. இது வரைக்கும் நீங்க எனக்கு என்னதான் சொத்துன்னு கொடுத்துட்டீங்க. இல்ல நான் தான் எனக்கு சொத்துன்னு சொல்லி உங்க முன்னாடி வந்து நின்றுக்கேனா? அப்படி இருக்கிறப்ப எப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம என்னோட வீட்டுக்காரர் மேல இப்படி பொய்யா ஒரு பழிய போடுறீங்க. முத்துவேல் என்ன அமைதியா தானே உட்கார்ந்துருக்கு, நீ எதுக்குனே தேவையில்லாம பேசி இருக்கிற அப்படி சொல்லி சக்திவேல பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே சுதாரிச்சுக்கிற சக்திவேல் வந்துட்டு என்ன நம்ம குடும்பத்துக்காக நான் மட்டும் தான் பேசணுமா, நீங்க எதுவுமே பேச மாட்டீங்களா, பழச எல்லாமே மறந்துட்டீங்களான்னு. இந்த பாண்டியன் குடும்பத்தினால நம்ம எவ்வளவு தூரம் அவமானப்பட்டிருப்போம், அதெல்லாமே மறந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி இவங்க வீட்டுல எப்படி உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கீங்க. என்னால சுத்தமா ஒரு வாய் கூட சாப்பிட முடியல. எனக்கு மனசு அவ்வளவு வேதனையா இருக்கு. இப்ப கூட உங்களோட திட்டம் என்னங்கிறது உங்களுக்கு புரியலையா? நம்மளோட சொத்தெல்லாம் புடுங்கறதுக்காக தானே இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் ராஜி வந்து கதிருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஆசையில தான் பாண்டியன் வந்து கோமதியை கல்யாணம் பண்ணிட்டு போனா இவங்க எல்லாமே ஒரு திட்டத்தோட தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல நம்ம சாப்பிடணுமா, வாங்கின எந்திரிச்சு போலாம் அப்படி சொல்லி சக்திவேல் முத்துவேல கூப்பிடுறாரு. நடக்கிற பிரச்சனை எல்லாம் பாக்குற பாட்டிக்கே பயம் வர ஆரம்பிக்குது. எதுக்குப்பா தேவையில்லாம வந்த இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பாண்டியன் வீட்டாளுக்கு சொத்துக்கு ஆசைப்பட்டெல்லாம் அப்படி எல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. கதிருமே அப்படி பண்ணக்கூடிய ஆளெல்லாம் கிடையாது. அவசரப்பட்ட வார்த்தையெல்லாம் விடாதீங்க. தயவுசெய்து எல்லாருமே அமைதியா உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்படி சொல்லி பாட்டியுமே கெஞ்சி பாக்குறாங்க. ஆனா சக்திவேல் அவரோட நோக்கத்துல ரொம்ப குறிக்கோளா இருக்கிறதுனால இங்க யார் சொல்றதுமே கேட்கறதுக்கு அவர் தயாராவே இல்ல. இப்படியே அந்த சண்டையை பெருசுபடுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அண்ணன் வந்து மறுபடியும் பாண்டியன் வீட்டாளர்களோட பேச மாட்டாரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இந்த பிரச்சனையை ரொம்ப பெருசாக்கி அண்ணனுக்கும் பாண்டியனுக்கும் இடையில கேப்ப ரொம்ப அதிகப்படுத்திடலாம். அப்படி மட்டும் பண்ணா சொத்து நம்ம கையை விட்டு போகாதல அப்படிங்கிற நினைப்போட சக்திவேல் மனசுக்குள்ள இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் பிரச்சனையை பெருசு பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்க எல்லாரும் என்னதான் சொன்னாலும் இந்த பாண்டியன் குடும்பமும் எங்க வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கான காரணம் சொத்து மட்டும்தான். எங்க சொத்தெல்லாம் பிடுங்கிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுக்காக தான் பாண்டியன் வந்து உனையுமே கல்யாணம் பண்ணா. அதுக்காக தான் கதிர் வந்து இப்ப ராஜியுமே கல்யாணம் பண்ணிருக்கான். நீ எனக்கு பதிலுக்கு பதிலா பேசிட்டா மட்டும் அதெல்லாம் உண்மையில ஆயிருமா? வேற எந்த காரணத்துக்காக கதிர் கல்யாணம் பண்ணா சொல்லு பாப்போம் அப்படி சொல்லி சக்திவேலுமே கேட்க ஆரம்பிச்சாரு. அவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த கோமதி வந்துட்டு இதுக்கு மேல நம்ம அமைதியா இருக்க கூடாது. நம்ம அமைதியா இருந்தா நம்ம வீட்டுக்காரருக்கு மேல தான் தேவையில்லாத பழி விழுகுது அப்படி சொல்லி யோசிக்கிற கோமதி வந்துட்டு அவங்களே மறந்து போய் எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. என் வீட்டுக்காரருக்கும் இந்த கல்யாணத்துக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. கதிருக்கு ராஜிக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் போதுமா. ராஜி வேற ஒரு பையனை விரும்பி அந்த பையன் ஏமாத்திட்டு போனப்ப என்ன பண்றது தெரியாம தனியா தவிச்சு நின்னுச்சு. அந்த நிலைமையில ராஜிக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அதை தான் நான் பண்ணேன். ராஜி மறுபடியும் நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டா நீங்க கண்டிப்பா ராஜியை ஏத்துக்குவீங்களா? கண்டிப்பா நீங்க ராஜியை ஏத்துக்க மாட்டீங்க, எனக்கு அது நல்லாவே தெரியும். அந்த டைம்ல எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. வேற வழியே இல்லாம தான் என் பையன் கதிரை கட்டாயப்படுத்தி அவனுக்கு விருப்பமே இல்லாம இருந்தாலும் நான் சொன்ன ஒரு வாரத்துக்காக கதிரமே வந்து ராஜியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இந்த உண்மை இப்ப வரைக்கும் எங்க வீட்டுல இருக்க வேற யாருக்குமே தெரியாது. ஏன் இப்ப என்னோட வீட்டுக்கார வரைக்குமே தெரியாது அப்படி சொல்லிட்டு கோமதி ஃபர்ஸ்ட் டைமா எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கோமதி சொன்ன உண்மையெல்லாம் கேட்டு ஒட்டுமொத்த குடும்பமே ஆடி போயிடுறாங்க. இங்கிட்டு ஓரமா நின்று பாக்குற ராஜி மீனாவும் எதுக்கு தான் அவசரப்பட்டு எல்லா உண்மையுமே சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க கோமதி சொன்ன உண்மையால பாண்டியனுக்கே இப்ப கோமதி மேல கோவம் வர ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் சாப்பிடறத விட்டு எந்திரிச்சு நிக்கிற முத்துவேல் வந்துட்டு நீ என்னதான் சொன்னாலும் அதை என்னால சுத்தமா ஏத்துக்க முடியாது. என் பொண்ணோட வாழ்க்கையில முடிவு எடுக்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நீ தான் எங்க வீட்டை விட்டு போயிட்டேல. சக்திவேல் கேட்கிற கேள்வி நியாயமா தான் இருக்கு. நீ உண்மையிலேயே எங்க குடும்பத்துக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சிருந்தேன்னா இந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் நல்லவங்களா இருந்தீங்கன்னா என் பொண்ணை கூப்பிட்டு வந்து எங்க கிட்ட தானே ஒப்படைச்சிருந்திருக்கணும். கதிர்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படி சொல்லிட்டு சக்திவேலோட பேச்சை கேட்டுட்டு இப்ப முத்துவேலுமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இவங்களோட கேள்விக்கெல்லாம் எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியாம கோமதி வந்து குறுகி போய் நின்னுட்டு இருக்காங்க. இந்த வாய்ப்பை தனக்கு சாதமா பயன்படுத்திக்கிற சக்திவேல் வந்துட்டு இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு இப்பயாவது நம்புறீங்களா? இவங்க திட்டம் போட்டு தானே எல்லாமே பண்ணிருக்காங்க. இந்த வீட்டுல என்ன நடக்குதுங்கிறது இவங்களுக்கே தெரியாம இருக்கு. இவங்க சொல்றதுல எது உண்மை எது போய் நம்மளால எப்படி நம்ப முடியும்? இந்த வீட்டுல நம்ம எதுக்குன்னு இருக்கணும் வாங்கனே போலாம் அப்படி சொல்லிட்டு முத்தியோட கையை பிடிச்சு சக்திவேல் வீட்டை விட்டு வெளியே கூப்பிட்டு வந்துடுறாரு. ரொம்பவே ஆசையோட வீட்டுக்கு வந்த பாட்டி வந்துட்டு ரெண்டு குடும்பத்துக்கு இடையில மறுபடியும் பகை ஸ்டார்ட் ஆயிருச்சு. பிரச்சனை ரொம்ப பெருசா போனதுமே ரொம்ப வேதனைப்பட்டு அவங்களுமே வெளியே போறாங்க. இப்படி முத்தியல் வீட்டாளங்க எல்லாருமே வெளியே போனதுக்கு அப்புறமா பாண்டியனுக்கு கோமதி இடையில சண்டை வர ஆரம்பிக்குது. இவ்வளவு உண்மை தெரிஞ்சிருந்து நீ என்கிட்ட இந்த உண்மையெல்லாம் மறைச்சிட்டே இல்ல கோமதி. இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு உண்மையை
என்கிட்ட மறைச்சிக்கிட்டே தான் இருந்திருக்கீங்க. எப்பெல்லாம் ஒரு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் எனக்கு தெரியாம நீங்க மறைச்ச உண்மை எல்லாமே வெளி வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மேல யாரெல்லாம் என்னெல்லாம் உண்மையெல்லாம் மறைச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா நீங்களாம் வாயை திறந்து அந்த உண்மையை சொல்ல போறதும் கிடையாது. இப்படியே ஒவ்வொரு உண்மையா வெளி வந்துகிட்டே இருக்கிறத என்னால தாங்கவும் முடியல. தயவுசெய்து இனிமேல் என்கிட்ட பேசாத கோமதி அப்படி சொல்லிட்டு பாண்டியன் கோமதி கூட சண்டை போட்டு கிளம்பி போயிடுறாரு. நடக்கிறதெல்லாம் பொறுமையா பாத்துக்கிட்டு இருந்த ராஜீவ் வந்துட்டு அப்பதான் ஒரு பயங்கரமான முடிவை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அப்பா கூட அமைதியா தானே உட்கார்ந்து இருந்தாரு. நம்ம சித்தப்பா தானே தேவையில்லாம பிரச்சனை பெருசு பண்ணாரு. சொத்துக்காக ஆசைப்பட்டா நம்ம இப்படி எல்லாம் பண்ணிருக்க போறோம். நம்ம சித்தப்பாக்கு நம்ம மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே வரல. நம்ம அப்பாவே மனசு மாதிரி நம்மள ஏத்துக்கிட்டாலும் கண்டிப்பா நம்ம சித்தப்பா கூட இருக்கிற வரைக்கும் அப்பா நம்மள ஏத்துக்க மாட்டாரு அப்படிங்கிறது ராஜிக்கு நல்லாவே புரிஞ்சிருது. அது போக நம்மனால தானே அத்தைக்கு மாமா கடையில இப்ப புதுசா பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சித்தப்பா தானே அப்படி சொல்லி யோசிக்கிற ராஜீவ் வந்துட்டு வீட்டுல இருக்க யார்கிட்டயுமே சொல்லாம ஒரு பயங்கரமான முடிவு எடுக்கிறாங்க. சொத்துக்காக ஆசைப்பட்டு தான் கதிர் வந்து என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க அவங்க பிரச்சனை பண்ணாங்க. ஆனா உண்மையிலே கதிர் அப்படி ஆசைப்படவே இல்ல. நமக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணத்துல இருந்து இப்ப நம்மள போலீஸ் ஆக்கணுங்கிற வரைக்கும் எல்லாத்துக்குமே அவன் தான் செலவு பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கிறப்ப கதிர் எதுக்காக என்னோட சொத்தை பார்த்து ஆசைப்பட போறான்? இதுக்கு மேல நம்ம அமைதியா இருக்க கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிற ராஜீவ் வந்துட்டு தன்னோட சொத்தை மறுபடியும் வாங்கணும் அப்படி சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. அண்ணன் பாண்டியன் குடும்பத்துக்கு எதிராக திருப்பி விட்டாச்சு. இதுக்கப்புறம் அண்ணன் வந்து மறுபடியும் பாண்டியன் குடும்பத்தோட சேர மாட்டாரு அப்படிங்கிற நம்பிக்கையில சக்தியுமே நிம்மதியா உட்கார்ந்து இருக்காரு. முத்துவேல சக்தியெல்லாம் அமைதியா உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறப்ப போலீஸோட வீட்டுக்குள்ள போற ராஜீவ் வந்துட்டு சொத்து பத்திரத்தை எடுத்து முத்துவேல் கண்ணு முன்னாடி நீட்டுறாங்க. இது வரைக்கும் எங்க வீட்டுல இருக்க யாருமே சொத்துக்காக ஆசைப்பட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை பேசினது இல்ல. ஆனா சித்தப்பா எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே இதுக்காக தானே கஷ்டப்படுத்திட்டு போனாரு. இப்ப நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். நீங்க எல்லாரும் எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. இதுக்கு மேல நான் ஏன் அமைதியா இருக்கணும்? இந்த வீட்டுல எனக்கு சம உரிமை இருக்குல்ல. இந்த சொத்துல உங்களுக்கு எல்லாம் எப்படி பங்கு இருக்கோ அதே மாதிரி தானே எனக்கும் பங்கு இருக்கு. எனக்கு சேர வேண்டிய பங்கு எனக்கிட்டே கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் நீங்க யாருமே என் கூட பேச வேண்டாம் அப்படி சொல்லிட்டு ராஜி சொத்து பத்திரத்தை எடுத்து முத்துவேல் கண்ணு முன்னாடி நீட்டிடுறாங்க. எது நடக்க கூடாதுங்கிறதுக்காக சக்திவேல் போராடிக்கிட்டு இருந்தாரோ இப்ப அந்த விஷயமே ராஜி மூலியமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ராஜி இப்படி சொத்து பத்திரத்தோட நிக்கிறத பார்த்ததுமே ஒட்டுமொத்த முத்துவேல் குடும்பமே ஆடி போயிடுறாங்க. ராஜி வந்து இப்படி கேட்கவும் முத்துவேலுமே கொஞ்சம் கூட யோசிக்காம உனக்கு யாரு இப்ப சொத்து விட மாட்டேன்னு சொன்னா உனக்கு சேர வேண்டிய சொத்து உனக்கு கிடைச்சிரும். நீ எங்க கையெழுத்து போட சொல்லி நான் போட தயாரா தான் இருக்குன்னு சொல்லி இங்க முத்துவேலுமே சொல்லிடுறாரு. முத்துவேலோட முடிவை கேட்டதுமே சக்திவேல் இன்னுமே அதிர்ச்சி ஆயிடுறாரு. என்ன அவசரப்பட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ராஜி நம்ம பேச்ச கேட்டு கல்யாணம் பண்ணிருந்தா கூட பரவாயில்ல. நம்ம எதுக்குன்னு ராஜிக்கு அந்த சொத்தெல்லாம் விட்டு கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு சக்திவேல் வந்து முத்துவேல் கூட இப்ப சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் பொறுமையா பேசுற ராஜி வந்துட்டு இப்பயாவது சித்தப்பாவோட என்னங்கிறது உங்களுக்கு புரியுதாப்பா? நானும் அத்தையும் சொத்துல பங்கு கேட்டுறோங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்களை எங்க கூட சேர விடக்கூடாதுன்னு சொல்லி அவர் நினைச்சிட்டு இருக்காரு. எல்லா சொத்துமே அவருக்கும் அவரோட பையனுக்கும் போகணும்னு நினைக்கிறாரு. அதனாலதான் அவர் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இப்ப நாங்க சொத்துல மட்டும் பங்கு வாங்கிட்டோம்னா அவரோட மனநிலை எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியும். எங்க குடும்பத்தை வேதனைப்படுத்தி பார்த்துட்டார்ல. இப்ப அவரையும் அவர் பையனை வேதனைப்படுத்தி பார்க்கறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு நீங்க சொத்துல பங்கு வரேன்னு சொல்லிட்டீங்கல்ல. நாளைக்கு அதே மாதிரி அத்தையுமே இங்கனக்குள்ள வந்து நிப்பாங்க. அவங்களுக்கு விட வேண்டிய பங்குமே நீங்க விட்டு தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு ராஜி போலீஸ் முன்னாடி எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. எந்த ஒரு சொத்தை காப்பாத்தி தன்னோட பையனுக்காக கொடுக்கணும்னு சொல்லி சக்தியில நினைச்சிட்டு இருந்தாரோ இப்ப அவர் பண்ண பிரச்சனைனாலேயே அந்த சொத்துக்கெல்லாம் ராஜி மூலியமாவும் குமதி மூலியமா பிரச்சனை வர ஆரம்பிச்சிருது. சக்தியோட என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கடைசி நேரத்துல ராஜி சொத்துல பங்கு கேட்டு வந்தது ரொம்பவே சரியான முடிவா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க.